வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு 52 நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 52 நாள் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷப ராசியோட அதிபதியே சுக்கிரன். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலை சார்ந்த உணர்வு. எல்லாத்துக்கிட்ட ஒரு இனிமையா பேசணும், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு லக்ஸரி வாழ்க்கை, தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், பேச்சாற்றல் இருக்கிற ராசி எதுனா ரிஷப ராசி. அப்படி ரிஷப ராசிக்கு பொறுத்தளவுல உங்க ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரன். இப்ப இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பஸ்தானத்துல குருவோட சேர போறாரு. அப்படி குரு ஆல்ரெடி உங்க குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலுமே தடங்கள் ஆகிட்டு இருக்கும். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்றோம், நமக்கு தடங்கள் ஆகுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும் பொழுது எல்லாமே தடங்கள் இல்லாம உங்களுக்கு நடந்தது. அதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்க எடுத்து முயற்சி பண்ணும் பொழுது கை கெட்டினதை வாய் கேட்டாத ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா உங்களுக்கு உருவாயிருக்கும். பட் எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், தன்னை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா குடும்பஸ்தானத்துல ஒரு குரு பகவான் சுக்கிரனும் சேர்ந்து உட்காரும் பொழுது சுப நிகழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களா இந்த 52 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. தடப்பட்ட காரியங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நாளா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட உங்களால அது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பொற்காலமான நாள்ல கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஒரு உங்களோட ராசிநாதன் புதனோட வீட்டுல உட்காரும் பொழுது கண்டிப்பா சிந்தனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா தெளிவான சிந்தனைகளா இருக்கும். அது குருவோட சேர்க்கும், தேவகுரு அசுர் குரு சேரும் பொழுது நமக்கு என்னன்னா உங்க மேலேயே சில இடத்துல வந்து தைரியம் வரும். நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே வரும். இதனால என்ன ஆகும்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்ட குணம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம மாணவ செல்வங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு நல்ல மதிப்பெண்கள் வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப வந்து அந்த படிப்பு மேல ஒரு எண்ணத்தை கொண்டு போய் வந்து விடும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் யாராவது நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா தாராளமா கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயோட அதிபதி என்ன ஆகுதுன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார போறாரு, புரிஸ்தானத்துல போய் உட்கார போறாரு. அப்படி இருக்கும் பொழுது அங்க செவ்வாய் பகை பெற்று இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அது அமையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் நீங்க எழுதியிருந்தா கூட ஒரு 2 மார்க்ல 3 மார்க்ல வந்து ஜஸ்ட் மிஸ்ங்கிறது ஆயிருக்கும். நிறைய வாய்ப்புகள் நம்ம ட்ரை பண்றோம், ஆனா நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இது இந்த 52 நாள்ல உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்ட நாட்களா கண்டிப்பா இது இருக்கும். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உறவு முறைகள்ல நிறைய பேர்த்துக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன குழப்பங்களும் மன வேதனை மன உளைச்சல்கள் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து சொந்த பந்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கு இருந்துட்டு வந்திருக்கும். அவங்களுக்குமே இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து உறவு முறைகள்ல ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகளா கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க பயப்படாம துணிஞ்சு இறங்கி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுல தாய் வகைகளா இருக்கட்டும், தந்தை வகையில இருக்கட்டும், பல போராட்டமான வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். எனக்கு நிறைய பேர்த்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் கண்டிப்பா கொடுத்துருக்கும். சார் நான் ஏதாவது வந்து கையில மிச்சம் பண்ணோம்னா வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, நான் கோயிலுக்கு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது.
அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா சுப விரயங்கள் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும். இந்த சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது பெருசா ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. அப்படி பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அப்படி குடும்பஸ்தானத்துல நமக்கு குரு பகவான் இருக்கும் பொழுது சுப விரயங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட கண்டிப்பா தாராளமா திருமணம்ங்கிறது பண்ணலாம். ஏன்னா குரு பார்த்தாதான் நமக்கு வந்து அந்த திருமண யோகம் வருமா அப்படிங்கிறது இல்லைங்க. பட் என்னன்னா உங்க ராசிநாதனோட குரு சேரும் பொழுது சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா நீங்க எடுத்தாலுமே அது தடங்களா இருக்கும். இப்ப இந்த 52 நாள் வந்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது தடங்கள் இல்லாம உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். அதனால வருத்தப்படாம ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே சக்சஸா மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 52 நாளுங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில வந்து தடைப்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி பொறுத்தளவுல என்ன ஆகும்னா லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பேசி ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே இருக்கும். அதனால வந்து என்னன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நம்ம நீட்டா இருக்கணும், பர்சனாலிட்டியா இருக்கணும். மத்தவங்க நம்ம மேல பொறாமப்படக்கூடிய ஒரு அளவா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய வர்ற பார்ட்னரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்ல மேரேஜ் ஏதாவது பண்ணலாம் ஐடியா இருந்ததுன்னா தாராளமா இந்த காலகட்டத்துல நீங்க வந்து முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க முழுமையா பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தடங்கள் இல்லாம எல்லா வாய்ப்புகளும் கண்டிப்பா தேடி வரும். அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்க வந்து ஆஹ் வாகன யோகங்கள் ஏதாவது உங்க ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல பொறுத்தளவுல உங்க 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்படி 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே கூட நமக்கு வந்த வருமானம் வந்து நீங்க கையில பணம் வச்சுக்க கூடாது. கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா அது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இதை கையில பணம் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பொருளோ இல்ல டெபாசிட் பண்றதோ இல்ல வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருளை வாங்குறதோ இது மாதிரிங்கிறத நீங்க வாங்கிடணும். அப்படி வாங்கும் பொழுது நமக்கு பெரிய பாதிப்புகளோ கண்டிப்பா இருக்காது. அதனால வந்து நீங்க ஏதாவது திடீர்னு ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வாகனம் வாங்குறது, இல்ல தொழில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது மாதிரி இருந்ததுன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். இந்த 52 நாள்ல நீங்க வந்து ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளா கண்டிப்பா அமையும். அதனால இது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசிக்கு பொறுத்தளவுல வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் பட்டாலும் நான் வந்து ஒரு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா அப்படிங்கறத நீங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதான் உள்ளுக்குள்ள நீங்க அழுதுட்டு வெளியே வேணா நீங்க சிரிச்சிட்டு இருந்திருக்கலாம். ஒரு தைரியமா இருந்திருக்கலாம். பட் உங்களுக்குள்ள மனக்கவலைகள் அதிகமா இருந்திருக்கும். அதனால கடன் தொல்லைகள் வந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆடம்பர வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் நீங்க லிமிட்டா வச்சுக்கோங்க. ரொம்ப அகல்கால் வைக்க வேண்டாம். அதான் கவனமா இருந்துக்கோங்க. பட் இப்ப வந்து நம்ம பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே ரிஷபராசிக்காரங்க உங்க சுயஜாதகம் நல்லா இருந்தது, எனக்கு ஜாதகத்துல எந்த ஒரு தோஷம் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தினோட கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.